ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனலில் இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜோட ஒரு ஃப்ரெஷர்ஸ் கைடு தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜோட நீட் கட் ஆஃப் என்னது, ரேங்கிங் என்னது, ஸோ ஆல் இண்டியா ரேங்கிங் as well as ஸ்டேட் ரேங்கிங் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். டியூஷன் ஃபீஸ், கோர்சஸ், அட்மிஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து இந்த திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது வந்து 1965 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் 75 அட்மிஷன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்த 1973 ஒரு 100 அட்மிஷன்ஸ் வந்து 100 சீட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1977 MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெகக்னைஸ்ட் ஆகப்பட்டிருக்காங்க. ஸோ 2001 அப்போ ஒரு 150 சீட்ஸ் மெடிக்கல் சீட்ஸை வந்து 100லேருந்து 150 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2001 அப்போ. ஸோ இப்போ 2019 ரீசெண்டாக 2019 அப்போ 250 சீட்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த காலேஜோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி 2019 to 2020 அந்த இயரில் வந்து 250 சீட்டாக அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 100 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 13,610 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இயர் தேர்ட் இயர் நீங்கள் போக ஃபீஸ் வந்து கம்மியாக தான் ஆகுமே தவிர இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடும் போது 5,000 rupees வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1,360 எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்ஸ்டிடியூஷன் டைப் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இது அஃபிலியேட்டட் டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை. ஸோ தமிழ்நாடு எல்லா கவர்மெண்ட் காலேஜும் ஸோ இந்த ஒரு யூனிவர்சிட்டியால் தான் அஃபிலியேட் பெற்றிருக்கும். அதே மாதிரி ஆல் இண்டியா ரேங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது 64th இடத்துல வந்து இருக்குது ஆல் இண்டியாவில். ஸோ அதே மாதிரி ஸ்டேட் ரேங்க் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11th பொசிஷனில் வந்து இந்த காலேஜ் இருக்குது. MCAயால் ரெகக்னைஸ்ட் ஆகப்பட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாலையும் இந்த காலேஜ் வந்து ரெகக்னைஸ்ட் ஆகப்பட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒன்று கூட இவங்க வந்து கணக்கில் இருப்பாங்க. ஸோ ஒரு காலேஜுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு நாள் ஈஸியாக போயிடலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த காலேஜ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆவரேஜ் டெய்லி அவுட் பேஷண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,000 பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி பெட்ஸ் அவைலபிள் வந்து 1,200 பெட்ஸ் அவைலபிள். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்சஸில் 20 கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, PG கோர்சஸ். ஸோ அதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் கோர்சஸில் 9 கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜோட மற்ற நேம்ஸ் என்ன அப்படின்னா TVL மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை TMC கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இல்லைனா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து இந்த காலேஜை கூப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து கீழே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் எப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம மற்ற டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ அதே மாதிரி அட்மிஷன் ப்ரொசீஜர் இது எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிறதுல வந்து 50% நீங்கள் +2 மார்க்கில் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஸோ அதே மாதிரி 17 years ஆஃப் ஏஜுக்கு அபோவ் வந்து நீங்கள் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். அண்ட் நீட் PGயில் வந்து நீங்கள் மெரிட் லிஸ்ட், ஸோ அதாவது மெரிட்டில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறீங்க. நம்ம கட் ஆஃப் வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஓவர் 2019, 2018 எல்லா கட் ஆஃப் டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ நீட் UGயை வந்து நீங்கள் மெரிட்டில் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து MBBS சீட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 15% ஆல் இண்டியா கோட்டாக்கும், அந்த 250 சீட்ஸ் இருக்குல்ல அதில் 15% வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும், 85% அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் கோட்டாக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு எவ்வளோ சீட், எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சீட், அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து 22 சீட்ஸ் வந்து இருக்குது. அந்த 250 சீட்ஸில் 15% ஆல் இண்டியா கோட்டாவில் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 22 சீட்ஸு, தென் SCக்கு வந்து 5 சீட்ஸ் இருக்குது, STக்கு வந்து 2 சீட்ஸ் இருக்குது, அன்ரிசர்வ்டில் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு வந்து 2 சீட்ஸ் வந்து இந்த காலேஜ் வந்து தனியாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து 2019 இப்போ ஆல் இண்டியா கோட்டாலாம் வந்து செலக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா இதுதான் லாஸ்ட் ரேங்க். நான் இப்போ சொல்ல போகிறது வந்து இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 2019 சீட் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஸோ அதாவது 8,776 அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் ஆல் இண்டியா கோட்டாவில். ஸோ அதே மாதிரி SCயை பொறுத்த வரைக்கும் 72,932 அந்த ரேங்க்குள்ளே வந்து எடுத்துருக்கணும். STயை பொறுத்த வரைக்கும் 84,137 இந்த ரேங்க்குள்ளே வந்து எடுத்துருக்கணும். ஸோ இதான் லாஸ்ட் ரேங்க். இதுக்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் 2019. ஸோ அதே மாதிரி 2018 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 5623 ரேங்க்குள்ளே வந்து நீங்கள் இருந்திருக்கணும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 62,606 அந்த ரேங்க்குள்ளே எடுத்திருக்கணும். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 75,529 ரேங்க்குள்ளே வந்து நீங்கள் எடுத்திருக்கணும். ஸோ இது எல்லாமே ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்குமே கிடைச்சிருக்கும். அப்போ 2021 என்னதான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. ரேங்க் கொஞ்சம் நீங்கள் ஒரு 500 ரேங்க் இல்லை ஒரு 100 ரேங்க் நீங்கள் கம்மி பண்ணி பார்த்தாலே போதும். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். 100 to 200 ரேங்க் வந்து நீங்கள் முன்னாடி போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். நம்ம கட் ஆஃப்குள்ளே போகும்போது அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டேட் கோட்டாக்கு எப்படி வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ ஸ்டேட் கோட்டா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடும் போது 250 சீட்டில் 85% ஸ்டேட் கோட்டா. அதில் ஓப்பன் கேட்டகரியில் பண்ணுறவங்களுக்கு வந்து 61 சீட்ஸும், பிசி கேட்டகரிக்கு 51 சீட்டும், பிசிஎம் கேட்டகரிக்கு 7 சீட், எம்பிசி கேட்டகரிக்கு 39 சீட், எஸ்சி கேட்டகரிக்கு 28 சீட், எஸ்சிஏ கேட்டகரிக்கு வந்து 7 சீட் அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 1 சீட். ஸோ இந்த தான் சீட் மேட்ரிக்ஸ். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது போன வருஷம் கொண்டு வந்தாங்க. இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த 7.5 ரிசர்வேஷன்ல ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து 5 சீட் கொடுத்துருக்காங்க. பிசி கேட்டகரிக்கு 4 சீட், பிசிஎம் கேட்டகரிக்கு 1 சீட், எம்பிசி கேட்டகரிக்கு 3 சீட் இருக்கு, எஸ்சி கேட்டகரிக்கு 2 அண்ட் எஸ்சிஏ கேட்டகரிக்கு வந்து 1 இப்படிங்கிற மாதிரி தான் சீட் மேட்ரிக்ஸ் வந்து இருக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து. ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஸ்பெஷலாக இந்த காலேஜில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட். ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ அது நம்ம ஆல் இண்டியா கோட்டாக்கு பார்த்தோம். ஸோ இந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 7 MBBS சீட் வந்து கொடுக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து நம்ம இம்பார்ட்டண்டாக போக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கட் ஆஃப். ஸோ இந்த கட் ஆஃப் தான் எல்லாருக்குமே எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்து இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 2019 உள்ள கட் ஆஃப் வந்து பார்த்தலாம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஓப்பன் கேட்டகரியில் நீங்கள் போடணும் அப்படின்னா 531 மார்க் உங்களுக்கு கட் ஆஃபாக இருந்திருக்கு 2019. அண்ட் பிசி கேட்டகரிக்கு 496 வந்து கட் ஆஃப், பிசிஎம் கேட்டகரிக்கு 483 கட் ஆஃப், எம்பிசி கேட்டகரிக்கு 450 கட் ஆஃப், எஸ்சி கேட்டகரிக்கு 380, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 315, எஸ்டி கேட்டகரிக்கு 288. ஸோ இதுதான் 2019 கட் ஆஃப். அப்போ 2020க்கு அப்படியே ஒரு 30 மார்க் to 50 மார்க் கூட்டி போடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கே கிளியராக தெரியும். ஸோ அப்போ இந்த 2021க்கு என்னதான் இருக்கும் அப்படின்னா ரஃபா சொல்ல போனோம் அப்படின்னா சேஃப் ஸ்கோர். ஸோ ஓப்பன் கேட்டகரி நீங்கள் விட்டுருங்க. அதை தாண்டி மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சேஃப் ஸ்கோர் அப்படின்னா 540+ எடுத்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. 550+ அப்படின்னே கூட வச்சுக்கலாம். சேஃப் ஸ்கோர் அப்படின்னா ஒரு 550+ எடுத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ரேதர் தென் ஓப்பன் கேட்டகரி. இப்போ வந்து நம்ம 2018 கட் ஆஃப் குள்ள போயிடலாம். ஸோ 2018 இருந்து 2019 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை வந்து நம்ம அதுக்கடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ 2018 ஓசி கேட்டகரி அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து 441, பிசி கேட்டகரி 397, பிசிஎம் கேட்டகரி 382, எம்பிசி கேட்டகரி 343, எஸ்சி கேட்டகரி 297, எஸ்சிஏ கேட்டகரி 231, எஸ்டி கேட்டகரி 225. ஸோ இந்த தான் கண்டிஷன். ஸோ இவ்வளோ கட் ஆஃப் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். ஸோ இப்போ ஓப்பன் கேட்டகரி 2018 பார்க்கும்போது 441, இதே 2019 பார்த்தீங்கன்னா 531. ஸோ நியர்லி 90 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி எல்லா கேட்டகரிக்கு பார்க்கும்போதுமே ரஃபாக பார்த்தீங்கன்னா 90 to 100 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2018 2019. ஸோ 2019க்கும் 2020க்கும் உள்ள ஒரு பேப்பர் குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 2020 ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 50 மார்க் மினிமம் எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் கட் ஆஃப். ஸோ 100 மார்க் கூட இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 2021 மேபி போன வருஷம் வந்ததுக்கான லெவல் கூட இருக்கலாம், இல்லை சர்ப்ரைஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமாக கூட கேட்கலாம். பட் ஜெஇ கொஸ்டின் வந்ததுபடி பார்க்கும்போது ஈஸியாக தான் கேட்பாங்க அப்படிங்கிறது எங்களோட ப்ரெடிக்ஷன். போன வருஷம் லெவலுக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு சேஃப் ஸ்கோர் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 580 டார்கெட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு சீட் வந்து எங்கேயோ ஒன்று இருக்கும். 11 நியூ மெடிக்கல் காலேஜ் வந்துச்சுன்னா ரொம்ப சான்ஸ் வந்து அதிகம். ஸோ பார்டரில் இருக்கிறவங்க அதாவது ஒரு 10 மார்க் 20 மார்க் டிஃபரன்ஸில் சீட்டை லாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப 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 உதவியாக இருக்கும். ஸ்டில் மோர் டு கோ, 2 month ரிமைனிங். கண்டிப்பாக செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் இந்த 3 இதில் தான் ஏதோ ஒன்று இருக்க போகுது அப்படிங்கிறது கிளியராகவே இருக்குது. இன்னும் 1 or 2 days அனௌன்ஸ் பண்ணுவாங்க அஃபிஷியலாக. ஸோ அதனால் ஸ்டில் மோர் டு கோ, 2 month இன் யுவர் ஹேண்ட். ஸோ அதாவது ஹீரோவாக இருக்கிறவங்க வந்து ஜீரோவாக கூட மாறலாம் அந்த 2 monthல, ஜீரோவாக இருக்கிறவங்க ஹீரோவாக கூட மாறலாம் அந்த 2 monthல. ஏன்னா லாஸ்ட் 2 month அப்படிங்கிறது தான் எப்பவுமே எஃபெக்டிவ். இவ்வளோ நாள் படிச்சுட்டு கடைசி 2 month தானே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தாலும் அவங்க வந்து அதாவது இப்போ ஒரு 600 மார்க் இனிஷியலாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி நம்ம தான் 600 எடுக்குமே அப்படின்னு அசால்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மார்க் 200 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். சரி 200 இது வரைக்கும் எடுத்துட்டு அவங்களோட ஃபுல் எஃபெக்ட் இன்னொரு 2 month போட்டாங்க அப்படின்னா அவங்க 600 700 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னும் ஒன்றுமே முடிஞ்சு போடல, இன்னும் 2 month இருக்கு. இது லாஸ்ட் டே அப்படின்னா தான் நீங்கள் வந்து வருத்தப்படணுமே தவிர. ஸோ இது வந்து இன்னும் 2 month உங்கள் கையில் இருக்கனால நீங்கள் தைரியமாக
உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முன்னெடுத்து வைக்கலாம். போக போக நீங்களே மோட்டிவேட் ஆவீங்க. ஸோ அதாவது ஒரு 96 லெசன் இருக்குது, இல்லை 100 லெசன் இருக்குது, நான் வெறும் 2 லெசன் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது. முன்னாடி நான் 0 லெசன் முடிச்சிருந்தேன், இப்போ நான் 2 லெசன் முடிச்சிருக்கேன். முன்னாடியே கம்பேர் பண்ணும்போது ஸோ டே பை டே நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறோமா அந்த இதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு மோட்டிவேட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ மற்றவங்களோட மார்க்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்கள் டெய்லி இம்ப்ரூவ் ஆகிறீங்களா, டெய்லி மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் போடுங்க. லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லாக நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் எடுங்க. மார்க் டெஸ்ட்டும் முக்கியமாக அனலைஸ் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து அடுத்த பிஜி கோர்சஸ்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இந்த பிஜி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 37 சீட் வந்து எம்டி கோர்சஸ்க்கு இருக்குது. எம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 18 சீட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஒரு சீட் வந்து நியூரலஜிக்கு இருக்குது. அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு வந்து ஒரு சீட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூரலஜிக்கு. அதே மாதிரி ஸ்டைஃபன், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர் மந்த்துக்கு 17,000 ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எம்பிபிஎஸ்ல 4.5 இயர்ஸ் இருக்கும், லாஸ்ட் 1 இயர் ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டைஃபன் வந்து 17,000 பெர் மந்த் அப்படிங்கிற மாதிரி அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன பிஜி கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பிஜி கோர்ஸ் அப்படின்னா இது வரைக்கும், அதாவது ஒரு 2023 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீட் பிஜி வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிஜி கோர்ஸ் என்ன அப்படின்னா எம்டியில் அனஸ்தீஷியா. ஸோ அந்த இது நீங்கள் வந்து படிக்கும்போது 4 சீட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. எம்டியில் அனஸ்தீஷியா படிக்கும்போது 4 சீட்ஸ் இருக்குது. எம்டியில் செஸ்ட் மெடிசன் வந்து நீங்கள் படிக்கும்போது 2 சீட்டும். ஸோ எம்டியில் டெர்மட்டோ வெனரோ லெப்ரோலஜி அப்படிங்கிறத நீங்கள் படிக்கும்போது 1 சீட் வந்து உங்களுக்கு கொடுக்காங்க. அண்ட் எம்டியில் ஃபொரன்சிக் மெடிசன் வந்து 1 சீட்டும். ஸோ ஜென்ரல் மெடிசன், எம்டியில் ஜென்ரல் மெடிசனுக்கு வந்து 9 சீட்ஸ் வந்து கொடுக்காங்க. எம்டியில் மைக்ரோபயாலஜிக்கு 5 சீட்ஸ், எம்டியில் பேத்தாலஜிக்கு 7 சீட்ஸ், எம்டியில் வந்து பீடியாட்ரிக் மெடிசன் அப்படிங்கிறதுக்கு வந்து 3 சீட் கொடுக்காங்க. அண்ட் எம்டியில் ஃபிசியாலஜி அப்படிங்கிறதுக்கு 2 சீட், எம்டியில் வந்து சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து 1 சீட்டும், எம்எஸ்ல இஎன்டி அப்படிங்கிறதுக்கு வந்து 1 சீட், எம்எஸ்ல ஜெனரல் சர்ஜரி அப்படிங்கிறதுக்கு 10 சீட்ஸ், எம்எஸ்ல ஓபிஎஸ் அண்ட் ஜிஒய்என் அப்படிங்கிறதுக்கு 3 சீட்டும். ஸோ எம்எஸ்ல வந்து ஆர்த்தோபெட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல 3 சீட், டிஎம்ல நியூராலஜிக்கு 1 சீட். அண்ட் எம்டியில் வந்து ஃபார்மகாலஜிக்கு 2 சீட்ஸ் வந்து கொடுக்காங்க. ஸோ இதான் நம்மளோட பிஜி கோர்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி ஹாஸ்டல் அட்மிஷன் ஃபீஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, ஹாஸ்டல் அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ? ஸோ 4,000 rupees வந்து சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்து 5,000 இஸ் கலெக்டட் டியூரிங் ஃபர்ஸ்ட் இயர் விச் இஸ் ரீஃபண்டபிள். அதாவது 4,000 ரூபா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸும் உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டாக ஒரு 5,000 rupees கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி அது வந்து ரீஃபண்டபிள், திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் செக்யூரிட்டிக்காண்டி அந்த 5,000 rupeesம் அண்ட் ஃபைனலி ரீஃபண்டபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து நம்ம போயிடலாம். ஸோ இந்த திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட கேம்பஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 228 ஏக்கர்ஸ்க்கு வந்து இந்த கேம்பஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி 24/7க்கு வந்து இந்த லைப்ரரி வந்து இருக்குது. அந்த லைப்ரரி வந்து 3,000 ஸ்கொயர் மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த லைப்ரரிஸில் அதாவது இந்த லைப்ரரி ஸ்டாண்டில் வந்து ஒரு 300 பேர் கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளோ இருக்குன்னா 24,000 புக்ஸ் வந்து இருக்குது இந்த லைப்ரரியில். 70 இந்தியன் ஜேர்னல்ஸும் 35 ஃபாரின் ஜேர்னல்ஸும் இந்த புக்ஸ் வந்து இங்கே இந்த லைப்ரரியில் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆடிட்டோரியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,000 ஸ்கொயர் மீட்டர்ஸும் 750 சீட்ஸும் அந்த ஆடிட்டோரியமில் இருக்குது. லெக்சர் ஹால்ஸில் 15,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு வந்து லெக்சர் ஹால்ஸ் வந்து இருக்குது. ஓகே, என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது? ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், பேட்மிண்டன், த்ரோபால், கொக்கோ, ஷட்டில், டேபிள் டென்னிஸ் அண்ட் ட்ராக், 7 ஃபீல்டு. ஸோ இந்த மொத்தமாக இவ்வளோ ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபெசிலிட்டிஸ்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். ஸோ இந்த திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஸோ அதாவது 3 லேடிஸ் ஹாஸ்டல் பில்டிங் வந்து இருக்குது. அது வந்து 8,000 ஸ்கொயர் மீட்டரும் 4 ஜென்டில்மேன் பிளாக் பில்டிங்ஸ் வந்து இருக்குது. அது 5,000 ஸ்கொயர் மீட்டரும் இருக்குது. ஸோ டோட்டல் ஹாஸ்டல், ஸோ மொத்தமாக அந்த டோட்டல் ஹாஸ்டலில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா 200 ரூம்ஸ் வந்து இருக்குது. அது கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 650 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஃபாக 650 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்படின்னா ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆவரேஜாக இருக்கலாம், 3 to 4 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாஸ்டல் பில்டிங்கில் வந்து ஸோ அதாவது ஒரு 100 ஸ்டூடெண்ட் ஒரே டைமில் உட்காந்து சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு இடம் வந்து ஹாஸ்டல் பில்டிங்கில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம், எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது. ஸோ அதாவது மோஸ்ட் ஆஃப் த ரூம்ஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3 ஸ்டூடெண்ட் பெர் ரூம். ஸோ ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆவரேஜாக 3 ஸ்டூடெண்ட்ஸ் பெர் ரூம். ஸோ ஹாஸ்டல் பிளாக்ல
டிவி ஹால் அப்படிங்கிற ஒன்று வந்து தனியாக வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிசிடிவி அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஸோ அதை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து உதவும். ஸோ அதே மாதிரி இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 AM லேருந்து 10 AM, இது வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். 7 AM லேருந்து 10 AM வரைக்கும் தான் பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிள். அண்ட் லஞ்ச் வந்து 12 noonலேருந்து 2 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. டின்னர் அப்படின்னா 7 PM லேருந்து 9 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிள். ஸோ காலேஜில் என்னென்னா ஸோ பார்க்கிங் ஷெட்ஸ், அந்த பைக் வந்து பார்க் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ஸோ ஹால்ஸு, ப்ரேயர் ஹால்ஸ், விசிட்டர் ஹால், இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட் ரேங்க் 11th பொசிஷனில் இருக்கும்போதே நீங்கள் வந்து கிளியராக பார்த்தாலே தெரியும் சூப்பரான ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு, சரி சூப்பரான ஒரு காலேஜ் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அது மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலும் சும்மா கிடையாது. ஸோ அதுவுமே ஒரு வேற லெவல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம். திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் 1200 பெட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலில் வந்து ஸோ அங்கே 128 ஏக்கர் ஏரியாவுக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். 1000 ஸ்டாஃப்ஸ் வந்து மெடிக்கல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 27 பில்டிங்ஸ் ஆஃப் 65,000 ஸ்கொயர் மீட்டர்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் நம்ம பார்க்கும்போது பெர் இயருக்கு வந்து 1 lakh பேஷண்ட்ஸ் வந்து அதாவது அட்மிட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து 12 மேஜர் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸும் 2 மைனர் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸும் இருக்குது. அதே மாதிரி 10,000 மேஜர் சர்ஜிக்கல் ஆப்ரேஷனும் 12,000 மைனர் ஆப்ரேஷனும் ஒரு வருஷத்துக்கு வந்து பண்ணுறாங்க ஆவரேஜாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும், காலேஜ் as well as ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு டீட்டெயில்டான ஒன்று. ஸோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் உள்ளே போனதுக்கு அடுத்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ் கைட் அப்படிங்கிறதுனால ஆக்சுவலி இதுவே உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதிலே கிளியராக கவர் ஆயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட அந்த திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறதோட ஃப்ரெஷர்ஸ் கைட் வந்து கிளியராக முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.